ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 3/8/2026 சக்கர முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் உண்மையிலும் உண்மையான ராஜரிஷிகளாக இருக்கிறீங்க. ராஜரிஷிகள்னா என்ன? ராஜ்யத்தை அடைவதற்காக ரிஷி வாழ்க்கை வாழ்பவர்கள், அதாவது தூய்மையாக வாழ்பவர்கள். ராஜ யோகிகளாக இருக்கிறீங்க. இல்லை, ராஜ்யத்தை அடையிறதுக்காக பாபாவோடு யோகம் வைப்பவர்களாக இருக்கிறீங்க. ஸோ நீங்கள் ராஜ்யத்தை அடையிறதுக்காக கண்டிப்பாக தூய்மை அடையணும். அதில் என்ன சொல்கிறது, சலுகையே கிடையாது. கண்டிப்பாக தூய்மை அடைந்தால்தான் ராஜ்யம் கிடைக்கும். கேள்வி. ஸோ எந்த ஒரு கவனம் உங்களை ராஜ்யத்துக்கு தகுதி வாய்ந்தவராக ஆக்குது? படிப்பின் மீது முழுமையிலும் முழுமையான கவனம். இதுதான் உங்களை ராஜ்யத்துக்கு தகுதியுடையவராக மாற்றுது. ஸோ நேற்று முரளியில் கூட முரளி எவ்வளோ முக்கியம், முரளி இல்லைன்னா பாபாவுடைய இதே சிம்மாசனத்துலேருந்து இறங்கிடுறீங்க. ஏன்னா இருக்கிறதுலே மிக உயர்ந்த சிம்மாசனம் அதுதான். ஸோ அதனால் படிப்பில் முழு கவனம், கேட்குறது தாரணை பண்ணுறது, ரெண்டுத்துலேயும் முழு கவனம் கொடுத்தா தான் ராஜ்யம் கிடைக்கும். ஸோ அதனால் பாபா சொல்கிறத நல்ல விதமாக கேட்டு தாரணை பண்ணுங்க. ஸோ அதுக்கு முதல்ல கேட்கணும் இல்லையா? அப்போ தான் தாரணை பண்ண முடியும். ஸோ பாபா சொல்கிறாரு, குழந்தைங்க அப்படியே செஞ்சாங்க அப்படின்னா ராஜ்யம் கிடைச்சிடுது, அவ்வளவுதான். இல்லை, அந்த ராஜ்யத்தை அடையிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை சொல்கிறேன். அதாவது வீட்டு விசேஷங்களுக்கு ஐயருங்களை கூப்பிடுவோம். கிரகப்பிரவேசமாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே, கல்யாணம், அடுத்தது மரணம், சுடுகாட்டில் வெட்டியான். சரி, அவங்க சொல்கிறத கண்ணை மூடிட்டு எதுவுமே கேட்காம செய்வோம். இது ஏன் பண்ணணும், இது என்ன, ஏதாவது கேட்குறோமா? சொர்க்கத்துக்கு போகணும், கைலாயம் போகணும், சொர்க்கத்துக்கு போகணும், கைலாயம் போகணும்னு சொல்லிக்கிட்டே சுற்றுங்கன்னு வெட்டியான்னு சொல்கிறோம். அப்படியே செய்கிறோம். அது ஏன் பண்ணுறோன்னு அவனுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. ஆனால் இங்கே கடவுள் எல்லாத்தையும் காரணத்தோடு செய்ய சொல்கிறார். இப்போ அதை கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ண வேண்டாம். ஏன்னா இது ராஜ்யத்துக்கு போகிறதுக்காக. மற்றபடி பக்தி மார்க்கத்தில் நீங்கள் செய்கிற வழக்கங்கள் எதன் மூலமாக உங்களுக்கு எதுவுமே கிடைக்க போகிறது கிடையாது. ஆனால் அதை கண்ணை மூடிட்டு பண்ணீங்க. இங்கே பாபா சொல்கிறத அப்படியே கண்ணை மூடிட்டு பண்ணால் ராஜ்யம் கிடைக்கிதுன்றார். ஸோ அப்படிப்பட்ட ஞானத்தை கேட்கும்பொழுது கொட்டாவி விடுறீங்க, தூங்கி வழியிறீங்க, அல்லது உங்கள் புத்தி அலையுது அப்படின்னா ராஜ்யத்தை இழந்துடுவீங்க குழந்தைகளே. அதனால் படிப்பு மேலே முழுமையிலும் முழுமையான கவனம் இருக்கணும் இல்லையா? ஸோ இதில் நினைவாக தான் அங்கே அபிமன்யு சுபத்திரையின் கர்ப்பத்தில் இருக்கும்போது கிருஷ்ணர் அந்த சக்கரவியூகத்துலேருந்து வெளியில் வர்றதுக்கான வழியை சொல்லிடுறாரு அப்படின்றாங்க. அப்போ சுபத்திரை தூங்கி விழுந்துடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாரி பார்வதி கூட அமர கதை சொல்லும்போது தூங்கி விழுந்துடுறாங்கன்றாங்க. ஸோ அப்போ வேறு யாரோ கேட்டுட்டு பக்காவாகிடுறாங்க. அதாவது சுகதேவன் ஒரு கிளி கேட்டு பக்காவாகிடுது. ஸோ அதனால் இது என்ன மாதிரி ரகசியம், சிதம்பர ரகசியம் இல்லையா? இதை கேட்கும்போது கொட்டாபி விடலாமல், தூங்கி வழியில்லாமல், புத்தி அலையில்லாமல், ராஜ்யத்தை அடையிறதுக்கான ரகசியத்தை சொல்லும்போது புத்தி அங்கே இங்கேன்னு அலையில்லாமல், அப்படி அலைந்தால் ராஜ்யத்தை இழந்துடுவீங்கன்ற ஒரு படத்தில் ரஜினி சொல்லார், ஆண்டவன் சொல்கிறான், அருணாச்சலம் சார், அந்த மாதிரி கடவுள் சொல்கிறத அப்படியே செய்யணும். ஹாஞ்சி அப்படி ஓகே பாபா அப்படின்னு சொல்லணும். ஸோ அதனால் இந்த படிப்பு மேலே முழுமையிலும் முழுமையான கவனத்தை கொடுங்க அப்படின்னு பாபா எச்சரிக்கை கொடுக்கிறார். ஸோ இந்த எச்சரிக்கை உணர்வு தான் உங்களை ராஜ்யத்துக்கு தகுதியுடையவராக ஆக்குது. பாடல். நாம்
அந்த வழியில் நடக்க வேண்டும். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைங்களுக்கு சொல்கிறார், இன்றைக்கி ஹடயோகத்துக்கும் ராஜயோகத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை பாபா புரிய வைக்கிறார். பாபாவை தவிர மற்ற எல்லாரும் சொல்லி கொடுக்கறது ஹடயோகம்தான். இல்லை, இது வரைக்கும் நீங்கள் பண்ண எல்லாமே ஹடயோகம்தான். அது தீர்த்த யாத்திரை போனாலும் சரி, பக்தியின் எந்த விஷயம் பண்ணாலும் அது ஹடயோகம்தான். அதேமாரி காட்டுக்கு போகிறது, விதவிதமாக யோகாசனம், மூச்சு பயிற்சி எல்லாமே ஹடயோகம். ஏன்னா அவங்க கர்ம சந்நியாசிகள் இல்லை, எல்லைக்குட்பட்ட யோகம். அது கர்மத்தை சந்நியாசம் பண்ணிடுறாங்க, அதாவது கர்மம் செய்கிறதுலேருந்து விடுபட்டுடுறாங்க. நாம் கர்ம யோகிகள் இல்லையா, கர்மம் செஞ்சுக்கிட்டே இருப்போம், புத்தி மட்டும் பாபா கிட்ட இருக்கும். ஸோ உண்மையிலே இல்லறவாசிகளுக்கு ஹடயோகத்தையோ கர்ம சந்நியாசத்தையோ கற்பிக்கவே கூடாது. அப்புறம் எப்படி இல்லறம் நடக்கும் இல்லையா? காரியம் செய்யாமல் குடும்பத்தை நடத்திட முடியுமா? ஆனால் அதானே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அது துறவற மார்க்கத்தினருக்கானது ஹடயோகன்றது. அந்த தர்மமே தனி. உங்களுடையது தேவி தேவதா தர்மம். அந்த தேவதைகள் ராஜயோகத்தின் மூலமாக தான் ராஜ்யத்தை அடைஞ்சாங்க. ஸோ எந்த ராஜயோகத்தின் மூலமாக தேவதைகள் ராஜ்யத்தை அடைந்தார்களோ அந்த ராஜயோகத்தை செய்கிற ராஜ ரிஷிகள் நாம். அதாவது அந்த ராஜயோகத்தின் மூலமாக தூய்மையாக இருக்கிறோம். தூய்மையாக இருக்கிறவங்கள தான் ரிஷின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் தூய்மையாக இருக்கிறீங்க இல்லையா? இப்போ நீங்கள் ரிஷிகள் தானே. தூய்மையாக இல்லைன்னா அவங்கள ரிஷின்னு சொல்ல முடியாது. ஸோ அப்போ நம்ம பேருக்கு முன்னாடி ரிஷின்னு கூட போட்டுக்கலாம், ஏன்னா அர்த்தத்தோடு இருக்குது இல்லையா? நீங்கள் ராஜ்யத்தை அடையிறதுக்காக தூய்மை அடையிறீங்க இல்லை, தூய்மை ஆனால் தான் ராஜ்யம் கிடைக்கும். தூய்மை இழக்கிறீங்கன்னா ஸ்ரீமத்தை மீறுறீங்க இல்லையா? முக்கியமான ஸ்ரீமத்தை அதுதான். அப்போ பாபா சொல்கிற மாதிரி அந்த கோட்டை தாண்டினோடனே பிச்சைக்காரன் ஆகிடுறீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறார். அவங்க ஒன்றும், அதாவது ஹடயோகிகள் இருக்கிறாங்களே அவங்களும் தூய்மையாக தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க ஒன்றும் ராஜ்யத்தை அடையிறதுக்காக தூய்மையாக இருக்கிறது கிடையாது. ஏன் தூய்மையாக இருக்கிறோன்னே தெரியாமல் இருக்கிறாங்க. ஸோ அதனாலே சில சமயம் தடுமாறி தூய்மை இழந்துடுறாங்க. உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த தூய்மையான உலகத்தில் நமக்கு தூய்மையான ராஜ்யம் இருந்துச்சுன்ட்டு இல்லையா? எனக்கு சென்னையில் 4 வீடு இருக்குதுன்ற மாதிரி பாபா சொல்கிறார் இல்லையா? தூய்மையான உலகத்தில் நமக்கு தூய்மையான ராஜ்யம் இருந்துச்சு அப்படின்ட்டு. பாரதத்தில் தான் 5000 வருடத்துக்கு முன்னாடி தேவதைகளுடைய பூஜைக்குரிய தூய்மையான இல்லற மார்க்கம் இருந்தது. இதே பாரதத்தில். ஸோ அந்த இல்லற மார்க்கம் எப்படி சொல்கிறார்? பூஜைக்குரிய இல்லற மார்க்கம்ன்றார். தூய்மையான இல்லற மார்க்கத்தை தான் பூஜைக்குரிய இல்லற மார்க்கம்ன்றார். இப்போ பூஜாரிகளாக தூய்மையற்றவர்களாக ஆகிட்டாங்க. அப்படி தூய்மையான இல்லற மார்க்கத்தினர் இன்றைக்கி தூய்மை இழந்ததுனால பூஜாரி ஆகிட்டாங்க. எப்படி தூய்மையற்றவர்களாக ஆனாங்க? 84 பிறவிகளின் கணக்கு இருக்குது. சகஜ ராஜயோகத்தை நமக்கு இப்போ சிவபாபா தான் கற்றுக் கொடுக்கிறார். அவர் தான் நமக்கு 84 பிறவியின் கணக்கை சொல்கிறார். ஸோ மற்ற தர்மத்தை பற்றி சந்நியாச தர்மத்தினருக்கு என்ன தெரியும்? அவங்க தர்மம் வர்றதுக்கு முன்னாடியே இருந்தவங்க.
நம்மளை பற்றி அவங்களுக்கு என்ன தெரியும்? நாம் தான் தேவி தேவதைகள் தர்மத்தை சார்ந்தவர்கள். மிக பழமையான தர்மம் நம்முடையது. மற்றபடி துறவரமார்களும் பின்னாடி வந்தது. யார் வாழ்ந்துட்டு போனாங்களோ அவங்கள பற்றி சன்னியாசிகள் புரிஞ்சிக்க முடியாது. இல்லை படிச்சுக்கிறாங்களே முருகன் தமிழரா வடநாட்டுக்காரரா, அவங்க யாருக்குமே முருகனை பற்றியே தெரியாது. அவங்க ஏன் வாதம் பண்ணுறாங்கன்னே தெரியல இல்லையா? அது அப்படி இருக்கும் பொழுது துறவர மார்க்கம் வருவதற்கு முன்பே தேவதை மார்க்கம் இருந்துட்டு போயிடுச்சு, முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் பல வருடம் கழித்து தான் சன்னியாச தர்மமே வருது. இவங்களுக்கு என்ன தெரியும் தேவதா தர்மத்தை பற்றி, அந்த தூய்மையான இல்லற மார்க்கத்தை பற்றி? ஹடயோகம் பலவிதமாக இருக்கிறது நமக்கு தெரியும். துவாபர யுகத்திலிருந்து பக்தி மார்க்கத்தோட ஹடயோகமும் தொடங்குது. இப்போ ராஜயோகம் இருக்குது. அந்த ஹடயோகத்தை ஜென்ம ஜென்மமாக கற்றுக்கிட்டு தான் வந்தோம். ஆனால் ராஜயோகத்தையோ இந்த ஒரு பிறவியில் மட்டும்தான் கற்கிறோம். இல்லை, இன்றைக்கி முரளியே இதை பற்றி தான் வருது. அது பல ஜென்மம் ஹடயோகத்திலே தான் இருந்தோம் இல்லையா? துறவிகள் தான், துறவர மார்க்கம்தான் பாரதம் அழியிறதுலேருந்து காமத்தீயில் எரிஞ்சு சாம்பலாகிறதுலேருந்து காப்பாற்றி இருக்குதுன்னு பாபா சொல்லியிருக்கிறார். அப்போ எல்லாருக்கும் ஒரு அத்தாரிட்டியாக அவங்க இருந்துருக்கிறாங்க. ஸோ அதனால் பல ஜென்மமாக ஹடயோகத்தை நம்ம கற்றுக்கிட்டு வந்திருக்கிறோம் அவங்கக்கிட்ட இருந்து. ஆனால் இந்த ஒரு ஜென்மம்தான் இந்த ராஜயோகம் கற்றுக்கிற பாக்கியம் இருக்குது. இதன் மூலமாக தான் பல ஜென்மத்துக்கான பாக்கியத்தை உருவாக்குறோம். மற்றபடி ஹடயோகம் கற்றுக்கிறவங்க எவ்வளோ கற்றுக்கிட்டாலும் மீண்டும் மீண்டும் மறுஜென்மத்தில் வந்து தான் ஆகணும். மறுஜென்மம் எடுத்து மறுபடியும் ஹடயோகம் கற்றுக்குவாங்க, மறுபடியும் அதே பக்தி பண்ணுவாங்க. ஸோ அப்போ அதனால் எந்த விதமான நன்மையும் கிடையாது. ஆனால் நீங்கள் ராஜயோகம் கற்றுக்கிறதுக்காக மறுஜென்மம் எடுக்க வேண்டியதில்லை. ஒரு தடவை கற்றுக்கிட்டாலே முடிஞ்சிடுச்சு. அதோடைய பலன் 21 ஜென்மத்துக்கு அனுபவிப்போம். திரும்ப நாம் ராஜயோகத்தை கற்றுக்க தேவையில்லை. எவ்வளோ பெரிய வித்தியாசம் இல்லையா? இந்த ராஜயோகத்தை சரி எல்லாத்துக்குமே பொருந்தும். லௌகீக படிப்போடையும் கம்பேர் பண்ணலாம். இந்த ராஜயோக படிப்பு நம்ம மறுபடியும் படிக்க தேவையில்லை. இதோடைய பலனை அனுபவிப்போம் 21 ஜென்மத்துக்கு. ஆனால் லௌகீக படிப்பு என்ன தான் ப்ரில்லியண்ட்டாக இருந்தாலும், பெரிய சயின்டிஸ்டாக இருந்தாலும், உலகத்திலே நம்பர் 1 புத்திசாலியாக இருந்தாலும் மறுபடியும் ஏபிசிடி தான் படிக்கணும் அடுத்த ஜென்மத்தில். அப்போ என்ன லாபம் அதில் இல்லையா? இதுதான் சம லாபம். இந்த ராஜயோகத்தை நீங்கள் சங்கம யுகத்தில் மட்டும்தான் கற்றுக்கிறீங்கன்னு பாபா சொல்கிறார். வேறு எப்போவுமே இது கிடைக்கிறது கிடையாது. இந்த ராஜயோகத்துடைய பலனாக சத்தியுகத்தில் உங்களுக்கு ராஜ்யம் கிடைச்சிடுது, சொர்க்கம் ஆகிடுது, மற்ற எல்லா தர்மங்களும் முடிஞ்சிடுது. அதுக்கப்புறம் ராஜயோகம் தேவையில்லை. ஏன்னா 21 ஜென்மத்துக்கு இப்போவே சேர்த்து வைக்கிறீங்க. இல்லை 21 தலைமுறைக்கு சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த 21 தலைமுறைக்கு நீங்களே அனுபவிக்க போகிறீங்க. ஆனால் இப்போ நாமளே அனுபவிக்கிறதுக்கு சேர்த்து வைக்கிறோம். எவ்வளோ சூப்பரான விஷயம் இல்லையா? நீங்கள் இப்போ அதுக்காகத்தான் ராஜ ரிஷிகளாக இருக்கிறீங்க. ராஜ்யத்தை அடையிறதுக்காக தூய்மையாக இருக்கிறீங்க. ராதாகிருஷ்ணர் கூட தூய்மையானவர்கள் இல்லையா? கிருஷ்ணரை மகாத்மான்னு சொல்கிறாங்க. மகாத்மாக்கள் தூய்மையாக இருப்பாங்க. நீங்கள் கூட இப்போ மகாத்மாவாகவும் ராஜ ரிஷிகளாகவும் இருக்கிறீங்க இல்லை? தூய்மையாக இருக்கிறீங்க. மகாத்மா
மகாத்மானாலே தூய்மையானவர்கள் தான். ஸோ மகாத்மானா என்ன? மகான் ஆத்மா. மகான்னு யார் சொல்லுவோம்? தூய்மையானவர்களை. ஸோ சில சென்டரில் ஒருத்தர் மகான் சொல்லுங்கள் மகான் அப்படியே கூட சொல்லுவாங்க. மகான் ஆத்மானுவாங்க அல்லது மகான்னே சொல்லுவாங்க. மொத்தத்தில் தூய்மையாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த விஷயங்கள்லாம் எந்த சாஸ்திரத்துலேயும் கிடையாது. தூய்மையாக இருக்கிறதுனால தான் கிருஷ்ணரை மகாத்மான்னு சொல்கிறாங்கன்னு போட்டில்லை. அவர் மகாத்மான்னு போட்டிருக்கோம், பட் ஆனால் எதனால் மகாத்மான்னு சொல்கிறோன்னு போட்டிருக்காது. அது மட்டும் இல்லை, சாஸ்திரங்கள் பின்னாடி பக்தி மார்க்கத்தில் தானே உருவாகுது. ஸோ கதை மாதிரி உட்காந்து எழுதிட்டாங்க. நடந்து முடிஞ்சதை பற்றி இவங்க விளையாட்டாக ஒரு கதையாக உருவாக்குறாங்க. அதில் உண்மையே எதுவுமே கிடையாது இல்லை, அதில் இருக்கிற மாதிரி எதுவுமே நடக்கலை. இது எல்லா மதத்தின் கதைக்குமே பொருந்தும். சூப்பராக சொல்கிறார் இல்லையா? நடந்து முடிஞ்சதை பற்றி இவங்களுக்கு என்ன தெரியும்? எல்லாமே பைபிள் ஆகட்டும், குரான் ஆகட்டும், எல்லாமே அவங்க காலம் முடிந்த பிறகே எழுதப்படுது. அப்போ அவங்களுக்கு என்ன தெரியும்? இப்போ தந்தை குழந்தைங்களை நடைமுறையில் படிக்க வைக்கிறார். அவருடைய வரலாறு பிறகு உருவாக்குறாங்க. யாதவர்கள், கௌரவர்கள், பாண்டவர்கள் இருந்தாங்க அப்படின்னு கதை எழுதுகிறாங்க. ஆனால் உண்மையிலே அவங்க எங்கே இருப்பாங்க? சங்கமேகத்தில் தான் இருப்பாங்க. அப்போ சங்கமேகத்துடைய வரலாறை தான் அவங்க சத்தியுகம் திரேதாயுகத்து வரலாறாக எழுதியிருக்கிறாங்க. ஏன்னா சத்தியுகத்தில் கெட்டவங்களே இருக்க மாட்டாங்களே, அப்புறம் எங்கேருந்து கௌரவர்கள் அங்கே வந்தாங்க? அதனால் பண்டிகைகள் எல்லாமே சங்கமயுகத்துடையது. அவங்க சத்தியுகம் திரேதாயுகத்துடைய கதை, அதோடைய நினைவாக பண்டிகை கொண்டாடுறோன்னு தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. அதே மாதிரி ராக்கி கட்டுறது கூட தூய்மைக்கான விஷயம்தான். தூய்மையுடைய நினைவாக தான் ராக்கி கட்டுறாங்க. இப்போ நீங்கள் தூய்மையாக இருக்கிறது பின்னாலே நினைவார்த்தமாக ஆகுது ராக்கி கட்டுறதாக. ஸோ இங்கே பாபா கூட எல்லாரையும் தூய்மையாக்கி தூய்மை இழக்க மாட்டேன்னு சபதம் ஏற்க வைக்கிறார். அது அங்கே அப்படியே பக்தி மார்க்கத்தில் பாஞ்சாலியின் சபதம், நான் தலையை முறிய மாட்டேன், துரியோதனன் தொடையை பிளக்கிற வரைக்கும், பிளந்து அந்த ரத்தத்தை எடுத்து தலையில் தடவுற வரைக்கும். அதோடைய அர்த்தம் என்னென்னா, அந்த காம விகாரத்துடைய அம்சம் மாத்திரம் அழிப்பேன் அப்படின்னு அர்த்தம். அதற்காக சபதம் கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். தீவிர முயற்சி, வெறிகொண்ட முயற்சி. சீக்கியர்கள் கங்கணம் கட்டுறாங்க, அது கூட தூய்மையின் அடையாளம்தான். இந்துக்கள் பூணூல் போடுறாங்க, அதுவும் தூய்மையின் அடையாளம்தான். ஆனால் உண்மையில் அவங்க தூய்மையாக இருக்கிறது கிடையாது. தூய்மை நினைவாக தான் போடுறாங்க, ஆனால் தூய்மையாக இருக்கிறது கிடையாது. ராக்கி கட்டிக்கிறாங்க, அப்போவும் தூய்மையாக இருக்கிறது இல்லை. இதுக்கு முன்னாடியெல்லாம் பிராமணர்கள் தான் ராக்கி கட்டுவாங்களாம். இப்போ சகோதரி சகோதரனுக்கு கட்டுறாங்க. சகோதரன் பணம் கொடுக்குறார் சகோதரிக்கு. இப்போ இது ஃபேஷன் ஆயிடுச்சு இல்லை, 1,00,000 ரூபாய்க்கெலாம் ராக்கி விற்கிது தங்கத்திலே. நீங்கள் எத்தனை லட்சத்துக்கு கட்டினாலும் அதோடைய அர்த்தம் என்ன? தூய்மையாக இருக்கிறது தானே? அது இருக்கிறது இல்லையே. அந்த தங்கச்சியும் அண்ணனும் ஒன்றா காமத்தில் ஈடுபடாட்டினாலும் வெவ்வேறு திருமணம் செஞ்சுட்டு அவங்க காமத்தில் ஈடுபட்டுட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ ராக்கி கட்டுறதுக்கு என்ன அர்த்தம் இருக்குது? அதனால்தான் பாபா சொல்றார், குழந்தைகளே, காமம் மிகப்பெரிய எதிரி. அந்த பிராமணர்கள் ராக்கி கட்டும்போது யாரும் இப்படி புரிய வைக்கிறது கிடையாது. ஆனால் உண்மையிலே புரிய வைக்கணும். உண்மையான பிராமணர்கள் நீங்கள் தானே, புரிய வச்சு கட்டுங்க. சும்மா கட்டிட்டு வர்றதுக்கு நீங்கள் எதுக்கு? அது அந்த பிராமணர்களை கட்டிக்குவாங்களே. இப்போ
எல்லைக்கப்பாற்பட்ட தந்தை சொல்கிறார், குழந்தைகளே, நாங்கள் தூய்மையாக இருப்போன்னு உறுதிமொழி கொடுங்க எனக்கு அப்படிங்கிற. ஒருபோதும் விகாரத்தில் செல்ல மாட்டோம், சத்தியம் பண்ணுங்கன்றார் பாபா கிட்ட. தினம் தினம் ஸ்கூலில் இந்தியா இஸ் மை கண்ட்ரி, ஆல் இண்டியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சொல்கிற மாதிரி தினம் தினம் ஒருபோதும் தூய்மை இழக்க மாட்டேன்னு நம்ம பாபாவுக்கு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் எந்த மாயாவிலும் விழ மாட்டீங்க. உண்மையில் அந்த பிளெட்ஜில் சொல்கிறது கூட கரெக்டு தான் இல்லையா? ஆல் இண்டியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஆனால் உண்மையில் அதை சொல்கிறவங்க எல்லாம் அப்படியே பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்கள மாதிரி நாம் இருக்கக்கூடாது. ஸோ தூய்மையற்ற எங்களை தூய்மையாக்க வாங்கன்னு அவரை கூப்பிட்டீங்கல்ல, அப்போ அவர் வந்து சொல்கிறத ஏற்றுக்கணும் தானே. அதனால தான் சத்தியம் பண்ண சொல்கிறார். ஒருபோதும் விகாரத்தில் செல்ல மாட்டோம் அப்படின்னு சத்தியம் பண்ணுங்கன்றார். மற்றபடி சத்தியுகம் திரேதாயுகத்தில் ஒருபோதும் தூய்மையற்றவரை தூய்மையாக்குங்க அப்படின்னு கடவுளை கூப்பிட மாட்டோம். ஏன்னா அது ராமராஜ்யம். ஆல்ரெடி அங்கே தூய்மையாக தான் இருப்போம். இப்போ தான் ராவண ராஜ்யம், எல்லாம் தூய்மை இழந்து இருக்கிறோம். அதனால் பாபாவை கூப்பிடுறோம். ராமராஜ்யத்தில் 5 விகாரங்களே இருக்காது. ராஜாராணிகள்கிட்டையும் இருக்காது, பிரஜைகள்கிட்டையும் இருக்காது. ஸோ ராஜாராணி மாதிரியே பிரஜைகளும் தூய்மையாக இருப்பாங்க. நாம் பாபா கிட்டேருந்து சொர்க்கத்தின் ராஜ்யத்தை அடைஞ்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னு இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. இந்த நரகத்திலிருந்து கண்டிப்பாக போகணும். இப்போ பாபா கிட்ட வந்து சொர்க்கத்தின் ராஜ்யத்தை எடுக்கிறது எதுக்கு? இந்த நரகத்திலேருந்து தப்பிச்சு போகிறதுக்கு தான். இல்லை, நம்மளோட மெயின் எய்ம் துக்கத்திலேருந்து தப்பிக்கணும். அதோட சொர்க்கமும் கிடைக்கிது. ஏன்னா அந்தளவுக்கு பாவம் செஞ்சுருக்குறோம். தண்டனையிலேருந்து தப்பிக்கணும், கூடவே சொர்க்கத்துக்கும் போகணும். அப்போ நரகத்திலேருந்து கண்டிப்பாக போய் தானே ஆகணும். அப்போ எதுக்கு நரகத்தின் மீது பற்று வைக்கணும்? மனசையை நரகத்தின் மீது ஈடுபடுத்தணும். சூப்பரான பாயிண்ட் இல்லையா? நரகத்தில் நம்ம வாழ போகிறது கிடையாது. அப்புறம் எதுக்கு இந்த நரகத்தை நாம் பார்க்கணும்? நம்ம போக போகிற சொர்க்கத்தை தான் நாம் பார்க்கணும். ஸோ பாபா வந்திருக்கிறதே நம்மளை தூய்மையாக்கி சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு தான். அப்போ நாம் ஏன் தூய்மையாகக்கூடாது? கடவுளே வந்திருக்கிறார், பிறகு ஏன் தூய்மையாகக்கூடாது இல்லையா? ஸோ இது ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா குளிப்பாட்டுறதுக்காகவே ஒருத்தர் பரந்தாமத்துலேருந்து வந்திருக்கிறார், ஆத்மாவை குளிப்பாட்ட. அப்போ ஏன் குளிக்கக்கூடாது? ஸோ இதோட நினைவு தான் இந்து கோயிலில் அபிஷேகம் பண்ணுறதா காட்டுறாங்க இல்லையா? மற்றபடி சன்னியாசிகளுடைய ஹடயோகம் வந்து பலவிதமாக இருக்குது. இங்கே ஒரே விதம்தான், பாபாவை நினைக்க போகிறீங்க, அவ்வளோதான். ஜெய்ப்பூர் மியூசியத்தில் எத்தனை விதமான ஹடயோகிகள் இருக்கிறாங்கன்னு நீங்கள் போய் பார்க்கலாம். விதவிதமாக உடம்பை வளைச்சிட்டு, கையை காலை வளைச்சிட்டு, ஆனால் அது மூலம் எதுவும் நடக்கிறது கிடையாது. ஏனியில் இறங்கியபடி தான் இருக்கிறாங்க. ஒத்த காலில் நின்று தவம் பண்ணுறது, எந்த லாபமும் கிடையாது. குணம் கீழானதாக மாறிக்கிட்டே தான் இருக்கும். பாரதம் தூய்மையற்றதாக ஆகும் பொழுது, ராவண ராஜ்யம் ஏற்படும் பொழுது பூமி ஆடத் தொடங்குதுன்னு பாபா புரிய வைக்கிறார். சமசப்பர் இல்லையா? அப்போ ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் வருது. எப்போ? தேவதைகளே தூய்மை இழக்கும் பொழுது. இப்போ இந்த இயற்கையாலே தாங்கிக்க முடியல தேவதைகள் தூய்மை இழக்கிறது. அப்போ தேவதைகளை விட உயர்ந்தவர்கள் நாமன்னா நாம் தூய்மை இழக்கலாமா? அதை யோசிக்கணும். ஸோ ராவண ராஜ்யம் ஏற்படும் பொழுது தான் பூமி ஆடத் தொடங்குது.
ஸோ அப்போ பாருங்கள், தூய்மை இழக்கிறதுக்கும் உலக அழிவுக்கும் நேரடி தொடர்பை பார்க்குறோம். ஸோ அதை தான் சொல்கிறார். அப்போ சன்னியாசிகள் வரும்போது தான் அது அழிவுலேருந்து தடுக்கிறாங்க தூய்மையின் சக்தினாலன்றார். தங்கத்தினாலான மாளிகைகள் எல்லாமே மண்ணுக்கு அடியில் போயிடும். அந்த அப்போ நிலநடுக்கம் வரும்போது திரேதாயுகம் முடிவில் மாளிகை முதலானவைகளை யாருமே திருடலை, அதுவே உள்ளே போயிடுச்சு. அவங்க கோயில்களை தான் கொள்ளையடிச்சாங்களாம். கொஞ்சம் ஆபரணங்கள், தங்கம் முதலானவைகளை எடுத்துகிட்டு போனாங்க. இது ஆச்சரியமான புது விஷயமாக இருக்குது இல்லையா? மாளிகையை கொள்ளடிக்கலைன்றார், வீடு பூந்து திருடலை, கோயிலை தான் கொள்ளடிச்சாங்களாம். கொஞ்சம் நகைகள் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் உண்மையிலே ஆபரணங்கள் மீது எல்லாரையும் விட அதிக ஆர்வம் உங்களுக்கு தான் இருக்குது. ஸோ அவங்களுக்கு அதில் பெரிய ஆர்வம் கிடையாது. அதனால் ஏதோ அதுக்கு விலை மதிப்பு இருக்குதுன்னு எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க அப்படிலாம் இருக்குது. ஆர்வத்தினால கிடையாது. நீங்கள் இல்லை, மற்ற நாட்டினர் யாரும் அந்த தங்க நகைகள் இதெல்லாம் போடுறது கிடையாது. பாரதவாசிகள் தான் போடுறாங்க. நீங்கள் சொர்க்கத்துக்கு வரும்போதே ஆபரணங்களை அணிகிறீர்கள், ராஜ்யம் செய்கிறீங்க இல்லை? வந்த உடனே ஆடை அலங்காரத்தோடு ராஜ்யம் பண்ணுறோம். மற்ற தர்மத்தவர்கள் யாரும் வந்த உடனே ராஜ்யம் பண்ணுறது கிடையாது. நீங்கள் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தைக்கிட்ட இருந்து சொர்க்கத்தின் ராஜ்யத்தின் ஆஸ்தியை எடுக்கிறீங்க. இப்போ எடுக்கிறோம். அவங்க அதை எடுக்கலை, அதனால் சொர்க்கத்துக்கும் வர்றதில்லை. அவங்க எப்போ வராங்களோ அப்போ உடனே ராஜ்யம் பண்ணுறதும் கிடையாது. ஸோ இதெல்லாம் பாபா தான் புரிய வைக்கிறார். அவர் ஒன்றும் கீதையை உட்காந்து படித்து சொல்லலை. கீதையில் எழுதப்பட்டுள்ளது எல்லாம் நான் சொன்னது கிடையாது. ஆனால் மனிதர்கள் ஏதோ நான் சொன்ன மாதிரி மகா வாக்கியங்களை உட்காந்து சாஸ்திரங்களை எழுதிட்டாங்க. ஆனால் உண்மையிலே நான் சொல்கிறத நீங்கள் தான் கேட்குறீங்க. ஏன்னா ஒருவேளை அந்த வேதங்களை கடவுளுடைய மகா வாக்கியங்கள் இருந்திருந்தால் அவங்க சொர்க்கத்துக்கு வந்துடுவாங்களே. அப்படி இல்லையே, எல்லாத்தையும் இழக்க தானே செய்கிறாங்க அந்த வேத சாஸ்திரங்களை படித்து. இப்போ கடவுள் சொல்கிறத நாம் தான் கேட்குறோம். அதோடைய பலன் சொர்க்கத்தில் போய் ராஜ்யம் பண்ணுறோம். அங்கே இந்த ஞானமே இருக்காது. இங்கே தந்தை டீச்சராகி நமக்கு சொல்லி கொடுக்குறார் இல்லையா? இந்த ஞானத்தை அடைந்ததால் ராஜ்யம் பண்ணுறோம். ராஜ்யம் பண்ணும்போது இந்த ஞானம் இருக்காது. ஏன்னா இந்த ஞானம் இப்போ தான் பாபா சொல்லி கொடுக்குறார் ஆசிரியராகி. பாபா ஹிந்தியில் தான் புரிய வைக்கிறார் இல்லை? தேவ பாஷை அப்படின்ட்டு சமஸ்கிருதத்தை சொல்லுவாங்க. ஸோ தேவர்கள் என்ன பாஷை பேசுனாங்களோ தெரியாது, ஆனால் கடவுளே பேசுகிறது ஹிந்தி. இங்கே எல்லோரும் ஹிந்தின்னு இருக்கிறாங்க. அது அவங்களுடைய மொழி. உண்மையிலே பழமையான மொழி ஹிந்தி தான், சமஸ்கிருதம் இல்லை. சமையல இதுக்கு தானே பிரச்சனை. அவங்க ஹிந்தி தான் இருக்கிறதுலே புது மொழின்னும், தமிழ் தான் இருக்கிறதுலே பழைய மொழின்றாங்க. தமிழுக்கு முன்னாடி சமஸ்கிருதம் இருக்குது, ஆனால் அதுக்கும் முன்னாடி ஹிந்தி இருக்குது. இது எவ்வளோ பெரிய சூப்பரான விஷயம் இல்லையா? இந்த சமஸ்கிருதம் சங்கராச்சாரியருக்கு பிறகு தான் வெளிப்பட்டதுன்றார். சமஸ்கிருதமே. ஸோ
ஸோ உலகத்தின் பழைய மொழி இந்தியாவில் இருக்குதுன்றாங்க. அப்போ இந்தியாவில் அதிகமாக பேசக்கூடிய ஹிந்தியை விட்டுட்டு தமிழ் மொழி தான் உலகத்தின் பழைய மொழின்னு எதை வச்சு சொல்கிறாங்கன்னே தெரில. யார் எதை கூகுளில் போட்டு விட்டுறாங்களோ, விக்கிபீடியாவில் போட்டுடுறாங்களோ அதான் உண்மைன்னு நினச்சிக்கிறாங்க. ஏன்னா அவங்க விக்கிபீடியாவில் தானே சர்ச் பண்ணுவாங்க, அது யார் வேணாலும் தானே போடலாம். ஸோ யார் வராங்களோ அவங்க தங்களுடைய மொழியை நடத்துகிறாங்க. ஸோ பாபா ஹிந்தியில் பேசுகிறதுக்கு காரணம் ஹிந்தி உயர்ந்த மொழின்றதுனால இல்லை, அவர் வரும்போது ஹிந்தி மொழி தான் இருக்குது இந்தியாவில் பெரும்பான்மையாக. மற்றபடி பாபா கீதையை சமஸ்கிருத மொழியில் சொல்லலை. பக்தி மார்க்கத்தின் கீதை சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டிருக்குது. ஆனால் உண்மையான கீதை பாபா சொல்கிறது தான், அது சமஸ்கிருத மொழியில் சொல்லலை, ஹிந்தியில் தான் சொல்கிறார். குருநானக்குக்கு அவருடைய கிரந்தம் இருக்குது. அவர் சீக்கிய தர்மத்தை ஸ்தாபனை பண்ணுறார். அவரை கூட அவதாரம்னு ஏற்றுக்கிறாங்க. அந்த மதத்தில் ராஜாக்களும் இருக்கிறாங்க. ஆனால் சன்னியாசிகளுடைய ராஜ்யம் கிடையாது. ஸோ சன்னியாசிகளுக்கு ராஜ்யம் கிடையாதுன்னும் போது எல்லையற்ற சன்னியாசிகள் நமக்கு மட்டும் எப்படி ராஜ்யம் இருக்கும்? இப்போ கிடையாது. ஆனால் நம்ம ராஜ்யத்துக்காக எல்லையற்ற சன்னியாசம் இப்போ பண்ணுறோம், அடுத்த ஜென்மத்தில் ராஜ்யத்தை அடையிறோம். ஆனால் அந்த சன்னியாசிகள் எப்போவுமே ராஜ்யத்தை அடையிறது கிடையாது. அந்த சன்னியாசத்தின் பலன் ராஜ்யமும் கிடையாது. புத்தர், கிறிஸ்து முதலானவர்கள் முதல்ல இல்லறத்தில் இருந்தாங்க அப்படின்னு பாபா புரிய வைக்கிறார். இப்போ இல்லறத்தவராக தூய்மையற்ற ஆத்மா தர்மத்தை ஸ்தாபனை செய்ய முடியாது. ஸோ புத்தருக்கு கல்யாணம் ஆனது தெரியும், கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இயேசுக்கு கல்யாணம் ஆனதாக பைபிளில் இருக்காது, பட் அப்படி ஒரு இடத்துல இருந்துச்சு, அதை நீக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே பாபாவே சொல்கிறாரு அவர் இல்லறத்தில் தான் இருந்தார். நிறைய ரகசியம் இன்றைக்கி முரளியில் பாபா சொல்கிறார் இல்லையா? ஒரு முரளி தானே அப்படின்னு மிஸ் பண்ணியிருந்தால் எவ்வளோ ரகசியம் மிஸ் ஆகிருக்கும், யோசிச்சு பாருங்கள். ஸோ அப்போ அவங்க இல்லறத்தில் தான் இருந்தாங்க முதல்ல. அப்போ இல்லறத்தில் தூய்மையற்றவர்களாக இருக்கும்போது அவங்களால ஒரு தர்மத்தை ஸ்தாபனை செய்ய முடியாது, அந்த சக்தி இருக்காது. அதனால் அவங்களுக்குள்ள தூய்மையான ஆத்மா பிரவேசமாகி தர்மத்தை ஸ்தாபனை பண்ணிச்சு. ஸோ இது இல்லாமல் நிறைய பலவிதமான தர்மங்கள் இப்படி தான் ஸ்தாபனை ஆகி இருக்குது. ஸோ மற்ற விதவிதமான தர்மங்களை, சின்ன மடங்களை, சின்ன சின்ன தர்மங்களை கூட இப்படி ஸ்தாபனை பண்ணுறாங்க. தூய்மையான ஆத்மா மேலேருந்து ஸ்தாபனை பண்ணுது. ஸோ கல்ப மரத்தில் கூட இது காட்டப்பட்டு இருக்குது. ஹடயோகத்துக்கும் ராஜயோகத்துக்கும் இடையில் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. ஸோ இதை புரிஞ்சுக்கணும். புரியாதவங்க கொட்டாவி விடுவாங்க, சோம்பல் முறிச்சிட்டு இருப்பாங்க. இங்கே உங்களுக்கு பொக்கிஷம் கிடைக்கிது, மிகப்பெரிய வருமானம் கிடைக்கிது. ஸோ ரத்தினங்கள்னால பைய நிரப்பிக்கிறீங்க. இப்போ ஞான ரத்தினங்கள் தான் பின்னாடி உங்களுக்கு ஸ்தூல ரத்தினங்களாக மாறப்போகுது. ஸோ நிறைய பேர் ஒரு சில மந்திரங்கள், லலிதா சாஸ்திரம், இது மாதிரி நிறைய மந்திரங்களை சொன்னால் என் வாழ்க்கையில் இது நடந்துச்சு அது நடந்துச்சுன்னுவாங்க. அது உண்மையிலே இந்த ஞான ரத்தினங்கள் தான் நமக்கு அனைத்தையும் கொடுக்குது, ஜென்ம ஜென்மத்துக்கு கொடுக்குது. ஸோ அப்படி ரத்தினங்கள்னால பைய நிரப்பிக்கிற இந்த நேரத்தில் கண்ணை மூடிக்கலாமா, தூங்கி வழியிலாமா? கண்ணை திறந்து வச்சு கேட்கணும் ஞானத்தை. தூங்கி விழுந்தீங்கன்னா, புத்தி வெளியில் அலைஞ்சதுன்னா அவங்க ராஜ்யத்தை அடைய முடியாது இல்லையா? கடவுள் கொடுக்குறாரு, எப்படிப்பட்ட ரத்தினத்தை கொடுக்குறாரு. ஸோ இது உங்களுக்கு போர் அடிக்குதுன்னு தூங்குறீங்கனாலோ அல்லது வேறு விஷயங்கள் தான் உங்கள் புத்தியில் சுற்றிட்டு இருக்குதுனாலோ ராஜ்யத்தை அடைய முடியாதுன்றார். நீங்கள் ராஜ ரிஷிகள்
ராஜ்யத்தை அடையக்கூடியவர்கள். தந்தை அந்த ராஜ்யத்தை ஸ்தாபனை பண்ணுறார். இப்போ அதுக்காக தான் நம்மளை ராஜரிஷி ஆக்குறார், அதை தூய்மையாக்குறார். ஸோ அந்த ராஜ்யத்தை சிவபாபா தான் ஸ்தாபனை பண்ணுறாரே தவிர ஸ்ரீகிருஷ்ணர் ஒன்றும் ஸ்தாபனை பண்ணலை. ஸ்ரீகிருஷ்ணர் தந்தைக்கிட்ட இருந்து இந்த சங்கமிகத்தில் ஆஸ்தி அடையிறார் பிரம்மா மூலமாக. ஸோ ராஜ்யத்தை கொடுக்கிற நம்முடைய தந்தை நிராகாரராக இருக்கிறார், உடலற்றவர். அவர்கிட்ட இருந்து நீங்கள் உலக ராஜ்ய ஆஸ்தியை அடைஞ்சிட்டு இருக்கிறீங்க. இது எவ்வளோ பெரிய அதிசயமான விஷயம். ஸோ அதுவும் எவ்வளோ பணக்காரர்களாக ஆகிறீங்க, அளவற்ற செல்வம் நிறைந்தவர்களாக ஆகிறீங்க. இல்லை, எல்லோருக்கும் அளவற்ற செல்வத்தை சிவபாபா கொடுக்குறார். ஆனால் அங்கே கிருஷ்ணர் படி அளந்தார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கே ஒரே தந்தை தான் ராஜயோகம் கற்றுக் கொடுக்குறார். ஸோ அதனால் அங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்கிறது கிடையாது. நீங்கள் தாராளமாக சுற்றலாம், எங்கே வேணாலும் போகலாம், சாப்பிடுங்க, குடிங்க. ஆனால் தந்தையை மட்டும் நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. இல்லை, சாப்பிடாமல் உண்ணாவிரதம் அப்படிலாம் இருக்க சொல்லலை பாபா. சுத்தமான உணவு சாப்பிட சொல்கிறார், அவ்வளோதான். ஸோ எது பண்ணாலும் பாபாவுடைய நினைவு மட்டும் இருந்துக்கிட்டே இருக்கட்டும். ஸோ செல்வந்தர்கள் அந்த செல்வத்தின் சுகத்தை அனுபவிப்பாங்க. அவங்க தன்னுடைய வருமானத்தின் பலனை அனுபவிக்கிறாங்க இல்லையா. அவங்க முன்ஜென்மத்தில் செய்த புண்ணியத்தின் பலன் அவங்களுக்கு செல்வம் சேருது, அதை தான் அவங்க அனுபவிக்கிறாங்க. ஸோ பாபா சொல்கிறார், காசு இருந்தால் பணியாரம் சாப்பிடுங்க, இல்லைன்னா ரொட்டி சாப்பிடுங்க, ஏதோ ஒன்று. ஆனால் பாபாவை நினைவு செய்யுங்க. என்ன வேணாலும் சாப்பிடுங்க, இல்லை தூய்மையான உணவு சாப்பிடுங்க, ஸ்ரீமத்துக்கு உட்பட்டு மாமிசம் இல்லாமல் பூண்டு வெங்காயம் சேர்க்காத சாப்பிட போகிறீங்க, அவ்வளோதான். ஸோ மற்றபடி பாபா நீங்கள் சாப்பிடாதீங்க, பட்டினி கடங்கன்னு சொல்லலை. இல்லை, உங்களுக்கு பணம் இருக்குதுன்னா எதுக்கு தான் இருக்குது பணம்? அப்புறம் சாப்பிடக்கூட இல்லாமல் இருக்குது. அதனால் பாபா அதுக்கெலாம் தடை விதிக்கலை. இல்லை, வீடு கூட கட்டுங்க, இதெல்லாம் கூட சொல்லியிருக்கிறார். ஆனால் நினைவின் தொடர்பை மட்டும் பாபா கிட்ட ஈடுபடுத்தணும், அதான் முக்கியம். ஸோ இது நிறைய பேருக்கு டவுட்டு வந்திருக்கும். ஏன்னா புதுசாக வர பாபா குழந்தைங்க ஆன்மீக நாள் எதுவுமே இல்லாமல் விரதம் இருக்கிறது, சன்னியாசிகள் மாதிரி சாப்பிடாமல் இருக்கிறது, தண்ணி கூட குடிக்காமல் இருக்கிறது, இப்படி தானே நினச்சிட்டு வருவாங்க. ஸோ அந்த ஒரு டவுட் இருக்கும், அதை தான் சொல்கிறார். அப்புறம் எதுக்கு தான் காசு வச்சுருக்கிறீங்க? நல்லா சாப்பிடுங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பாபாவை மட்டும் நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. நினைவின் தொடர்பு பாபா கிட்ட மட்டும் ஈடுபட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த ராஜ்யத்தை ஸ்தாபனை பண்ணுறதுல எந்த செலவும் கிடையாது. இப்போ பாருங்கள், ஒரு நாட்டை பிடிக்கணுன்னா அதுக்கு சண்டை போடணும், அதுக்கு எவ்வளோ செலவாகும் எப்போவுமே. அதுவும் இப்போ ஆயுதங்களுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்க. ஒரு போரிலும் அமெரிக்காவுக்கு அவ்வளோ நஷ்டமாகுதுன்னு ட்ரம்ப் சொல்லியிருந்தார். அவர் அதிபர் ஆகிறதுக்கு முன்னாடி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பேட்டியிலே சொல்லியிருந்தார். இப்போ ஆகுது, அதையும் பார்க்குறோம். ஆனால் நம்ம செலவே பண்ணாமல் ராஜ்யத்தை அடையிறோம். அதே மாதிரி போர் விமானம், ஏவுகணை, இதுக்கெல்லாம் எவ்வளவு செலவு பண்ணுறாங்க. ஸோ அது கீழே விழுந்துட்டால் ஒரேடியாக எல்லாமே அழிஞ்சு போயிடுது. ஸோ தீபாவளி பட்டாசுக்கே இல்லை, அது காஸ்ட்லியாக இருக்குது, அது வெடித்து வேஸ்ட்டாக தானே போகுது. காசை கரியாக்குறதுன்னு சொல்லுவாங்க, அதை தான். அந்த மாதிரி தான் போருக்காக இவங்க செலவு பண்ணுறது எல்லாம். அப்போ எவ்வளோ நஷ்டம் ஏற்படுது.
ஸோ அதனால் போருக்கு தயாராகிறதுலே அந்த மாதிரி நாடுகள் அந்த நாட்டுக்கு நிறைய டேக்ஸ் போட்டு மக்களை ரொம்ப வறுமையில் தள்ளுது. அமெரிக்கா உட்பட நிறைய நாடுகளில் இது நடக்குது. இல்லை, எந்த நாடெல்லாம் போரில் மும்முரம் காட்டுதோ அல்லது தீவிரவாதத்தில் மும்முரம் காட்டுதோ அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மக்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம இந்த மாதிரி அதை தான் சொல்கிறார், செலவு பண்ணாமல் ராஜ்யத்தை அடையிறீங்கன்றதுடைய அர்த்தம் என்னென்னா சண்டை போடாமல் ராஜ்யத்தை அடையிறீங்கன்னு அர்த்தம். மற்றபடி சேவை செய்கிறதுக்கு செலவாகும் இல்லையா, சேவை செய்கிறதுக்கு சென்டர் திறக்கிறதுக்கு அதுக்கு கொஞ்சமாகும். ஆனால் போர் பண்ணுறதுக்கு அது எவ்வளோ செலவாகும் இல்லையா, அந்த மாதிரி செலவு இல்லாமல் நம்ம ராஜ்யத்தை அடையிறோம். ஸோ இங்கே ஜஸ்ட்டு நம்ம பாபாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும், நடந்தாலும் சுற்றினாலும். ஸ்வதர்ஷ்ண சக்கரத்தை சுற்றிக்கிட்டே இருக்கணும் புத்தினால். ஸோ அதை சுருக்கி பாபா 5 ஸ்வரூபமாக கொடுத்துட்டார். நம்ம 84 பிறவிகளை முடிச்சு இருக்கிறோம். ஸோ அந்த ஸ்வதர்ஷ்ண சக்கரத்தை எப்படி சுற்றுறதுன்னு சொல்கிறார் இல்லையா. 84 பிறவி முடிச்சிட்டோம் நாராயணனாக இருந்த நாம். இப்போ வதனத்தை நோக்கி போவோம். ஸோ வீட்டுக்கு போயிட்டு பிறகு ராஜ்யம் செய்வோம். இப்படி புத்திக்குள்ளே சுற்றிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் நடிகர்கள் அல்லவா, அந்த சினிமா 2.5 மணி நேரம் நடக்குது. இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட நாடகம் 5000 வருஷம் நடக்குது. அதோடு இதை கம்பேர் பண்ணுறார். இல்லை, இதுவும் ஒரு சினிமா தான், ஏற்கனவே எடுத்தாச்சு, எத்தனை தடவை பார்த்தாலும் அதே தான் வரும். ஸோ இதை மனிதர்கள் தான் புரிஞ்சிக்க முடியும். இப்போ இருக்கக்கூடிய இந்த கலியுகம் முள் நிறைஞ்ச காடாக இருக்குது, விகார முட்கள் நிறைந்த காடாக இருக்குது. அதில் பெரியதிலும் பெரிய முள் விகாரத்தினுடையது, அதாவது காம விகாரத்தினுடையது. அதுதான் முதல் இடை. இப்போ பாபா விகாரம்ன்றதே காமத்தை தான் சொல்கிறார், தனியாக ஜென்ரலாக விகாரம்னு சொன்னான். அதுதான் முதல் இடை, கடைசி வரைக்கும் துக்கம் கொடுக்குது. இல்லை, ஒருத்தர் லவ் பண்ணாலே அவங்க ஜாலியாகவே இருந்துட மாட்டாங்க, பல பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். இது இல்லாமல் அவங்களுக்கு சமுதாயமும் பிரச்சனையை கொடுக்கும். ஸோ மொத்தத்தில் துக்கம்தான். அடுத்ததாக இருக்கக்கூடிய 2வது நம்பர் முள் கோபம். ஸோ அதோடைய அடையாளமாக இந்த மகாபாரத சண்டையை பாருங்கள். இல்லை, இப்போ உயிரோட்டமாக நடந்துகிட்டு இருக்குது மகாபாரத சண்டை. ஏதாவது சின்ன விஷயத்தில் கோபம் வந்தால் கூட குண்டு போட தொடங்கிடுறாங்க. அதானே நடந்துச்சு இல்லையா. அமெரிக்கா என்னமோ கேட்டுச்சு, ஏதோ கையெழுத்து போட சொல்லிச்சு, அதுக்கு ஈரான் அதிபர் ஒத்துக்கலை, குண்டு போட்டு சாகடிச்சிட்டாங்க இல்லையா. ஸோ அவ்வளோ ஈகோ, கோபம். அது எப்படி நான் கேட்டு நீ டீலுக்கு ஒத்துக்க மாட்டேன்ட்டு. இப்போ உருவாக்கக்கூடிய அணுகுண்டுகள் பற்றி கேட்கவே வேண்டாம், அவ்வளோ சக்தி வாய்ந்ததாக உருவாக்குறாங்க. சத்தியுகத்தில் எந்த சண்டையும் நடக்காது. சங்கமயுகத்தில் தான் இந்த மகாபாரத சண்டையை காட்டியிருக்கிறாங்க. உண்மையிலே அவங்க எப்போவோ நடந்ததாக நினச்சிருக்கிறாங்க, அது உண்மையிலே சங்கமயுகத்தில் நடக்கிறது. வேறு எந்த சாஸ்திரத்திலும் சண்டைகள் பற்றிய விஷயம் கிடையாது. அங்கே முழு உலகத்துக்குமே நீங்கள் எஜமானர்களாக இருப்பீங்க. சண்டைங்கிற விஷயமே அங்கே வராதுன்றார். அது மாதிரி எண்ணமே வராது. இல்லை, இன்றைக்கி கோர்ட்டு கேஸுன்னு வர்றதுக்கும் மனிதர்களுடைய எண்ணம் மோசமானது தான். அதே தான் காரணம் சண்டை நடக்கிறதுக்கும். சாஸ்திரத்தில் அசுரர்களுக்கும் தேவதைகளுக்கும் இடையில் சண்டை நடந்ததாக காட்டிட்டாங்க. ஆனால் தேவதைகளோ அஹிம்சையாளர்கள், கரெக்டாக சொல்லணும்னா இரட்டை அஹிம்சையாளர்கள். காமம் கூட இருக்காது. ஏன்னா பல யுத்தங்களுக்கு காமம் தான் காரணன்றாரு, அதுவே இருக்காது. இப்போ அவங்க எப்படி சண்டை போடுவாங்க? ஸோ அப்படி தேவதைகளாக இருந்தவர்கள் தான் கலியுகத்துக்கு வரும்போது அசுரர்கள் ஆகிடுறாங்க. நீங்கள் யோக பலத்தின் மூலமாக இப்போ உலகத்துக்கு எஜமானராகிறீங்க. ஸோ இதுதான் அமைதி சக்தின்றது.
அமைதி சக்தியின் மூலமாக அமைதியான உலகத்தை உருவாக்கி அதுக்கு எஜமானராகவும் ஆகிறோம். இதில் நீங்கள் பேச வேண்டிய அவசியம் கிடையாது, அமைதி தான் இல்லையா? நினைவின் பலத்தின் மூலம் நீங்கள் பாபா கிட்டேருந்து உலகத்தின் ராஜ்யத்தை எடுக்கிறீங்க. அவங்க காயத்ரி மந்திரம் அது இதுன்னு ஜபிச்சுட்ருப்பாங்க. இங்கே எதுவுமே கிடையாது, வாயை திறக்க வேண்டிய வேலையே கிடையாது, நினச்சிக்கிட்டே இருக்கணும் பாபா, அவ்வளோதான். ஸோ நினைவின் பலத்தின் மூலமாக தான் உலக ராஜ்யத்தையே அடையிறோம். ஸோ இதான் புராண கதையில் எது வேணும்னாலும் உடனே போய் தியானம் பண்ணுவாங்க. ஆச்சரியமாக இருக்கும், எப்படி தியானம் பண்ணால் கிடைக்குமா? கிடைக்கும் அப்படிங்கிறது இப்போ தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ அப்போ யோசிச்சு பாருங்கள், நாம் ராஜ்யத்தை அடையிறதுக்கும் மற்ற மனிதர்கள் சண்டை போட்டு அடையிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம். அறிவியலின் பலத்தின் மூலம் விநாசம்தான் நடக்குது. அதே அறிவியலின் மூலம் சத்தியுகத்தில் நீங்கள் சுகத்தை பார்ப்பீங்கன்றார். அதேமாதிரி அறிவியல் மூலமாக தான் நம்ம சேவையும் பண்ணுறோம். நேற்று அதை பாபா முரளியில் சொல்லியிருந்தார், அவ்யக்த முரளியில். அதை பயன்படுத்தி சேவை செய்யுங்கன்ட்டு. ஆனால் அதே அறிவியலை பயன்படுத்தி தான் உலகம் அழிஞ்சிட்டு இருக்குது, இன்டர்நெட்டு இதெல்லாம் வச்சு. ஸோ இங்கே அழிவை உருவாக்குற அதே அறிவியல் பலம் அங்கே சுகத்தை மட்டுமே கொடுக்கின்றார் சத்தியுகத்தில். அறிவியல் மூலமாக கண்டுபிடிப்புகள் செய்கிறாங்க, அதை சுகத்திற்காக தான் அந்த கண்டுபிடிப்புகளை செய்கிறாங்க. இவங்களும் கொஞ்சம் ஞானத்தை எடுப்பாங்க, அந்த சயின்டிஸ்டெல்லாம். அப்போ தான் அவங்க அங்கே வருவாங்க, அங்கே அதை செய்வாங்க. கண்காட்சிகளில் எல்லோரும் வராங்க இல்லையா? ஸோ அப்போ சயின்டிஸ்ட்டு போன்றவர்கள் கூட வருவாங்க, நமக்கு தெரியாது, ஏன்னா அவங்களும் சொல்லிகிட்டு இருக்க மாட்டாங்க இல்லையா? இன்னும் போக போக எல்லோருமே வருவாங்க. உங்களுடைய இந்த அமைதி சக்தியின் ஓசை எழப்போகிறது. செம இல்லை? அமைதி சக்தியின் ஓசை இல்லை, அமைதியின் ஓசை, சவுண்ட் ஆஃப் சைலன்ஸ், அது எழப்போகுது. மற்றவங்க எல்லாமே வாய்மொழியாக தானே. இங்கே வாய்மொழியாக பண்ணுற சேவை பண்ணிட்டு இருந்தாலும் அதை விட பவர்ஃபுல்லானது அந்த அமைதி சக்தியின் ஓசை தான் சொல்கிறார். மனச சேவை அது எழப்போகுதுன்றார். அதன் மூலமாக தான் காட்சி எல்லாம் கிடைக்கும். ஸோ உங்களை தவிர வேறு யாருமே கீதையின் பகவான் யாருன்னு கேள்வி கேட்க முடியாது. ஸோ அதனால் எங்கே இந்த கேள்வியை நீங்கள் கேட்டாலும் அதோட அது சம்மந்தப்பட்ட படத்தையும் கொடுங்க. இல்லை, கிருஷ்ணருக்கும் சிவனுக்கும் உள்ள வித்தியாசம். கீதையின் பகவான் பரமபிதா பரமாத்மாவா அல்லது 84 பிறவி எடுக்கிற ஸ்ரீகிருஷ்ணரான்னு கேளுங்க. தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கிறவர் தந்தை தான். ஸ்ரீகிருஷ்ணரோ தூய்மையான உலகத்தில் பிறக்கிற தூய்மையானவர். ஆனால் அவரை தூய்மை ஆக்குனது தான் சிவபெருமான். ஸோ தூய்மை ஆக்கிறதுக்கான ஞானம் தான் கீதை. அப்போ யார் கீதையை சொல்லியிருப்பா? கிருஷ்ணருடைய ஆத்மா 84 பிறவி எடுத்து கருப்பாகிடுது. ஸோ இப்போ அந்த கிருஷ்ணருடைய ஆத்மாவுக்கு பிரம்மா உடம்பில் இருக்கும்பொழுது சிவபாபா புரிய வைக்கிறார், நீ 84 பிறவி எடுத்திருக்கிற, உன்னுடைய பிறவிகள் பற்றி உனக்கு தெரியாது, நான் புரிய வைக்கிறேன் அப்படின்னு பாபா புரிய வைக்கிறார். ஏன்னா நம்ம எப்படி 84 பிறவி எடுக்கிறோன்ட்டு அந்த 84 பிறவி எடுத்து நடித்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் தானே. நடிகர்களாக இருந்திருக்கிறோம் இல்லையா அந்த நாடகத்தில். சன்னியாசிகளுடைய தர்மமே தனி. பாரதவாசிகளுக்கு தன்னுடைய தர்மத்தை பற்றியே தெரியாத காரணத்தினால தான் வெவ்வேறு தர்மத்தில் போயிட்டே இருக்கிறாங்க. இல்லை, அவங்களுக்கு என்ன அந்த தர்மத்தை பற்றி எதுவுமே தெரியாது. இவ்வளோ உயர்ந்த தர்மம்னு தெரிந்தால் அதுக்கப்புறம் அந்த தாழ்ந்த தர்மங்களுக்கு மாறி இருப்பாங்களா? ஏதாவது குருவின் ஆசீர்வாதத்தின் மூலமாக யாருக்காச்சும் பணம் கிடச்சிதுன்னா அவ்வளோதான், அவர் பின்னாடி போய் விழுந்துடுவாங்க. ஸோ அதே மாதிரி எல்லாமே. பிறகு திவாலாகிட்டால் அது தன்னுடைய தலைவிதின்னு புலம்புவாங்க. ஆண் குழந்தை பிறந்தால்
ரொம்ப குஷி அடைவாங்க. குருக்கிட்ட போகிறோம், அவர் ஆசீர்வாதப்படணும், ஆண் குழந்தை பிறந்தால் ரொம்ப குஷி அடைவாங்க. அதே 10-12 நாள் கழித்து குழந்தை இறந்துச்சுன்னா அது ஈஸ்வரனுடைய செயல்னு சொல்லுவாங்க. பாபா சொல்கிறாரு, இவங்களை பிழைக்க வைக்கிறது என்னுடைய கைகளில் இல்லை. பாபா இப்படிப்பட்ட பல உதாரணங்களை பார்த்துருக்கிறார். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர் தான் கடவுள்ன்றீங்களே, எங்கே இறந்தவர்களை எழுப்பு சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்ட்டு. ஸோ இங்கே பாபா தூய்மையாக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறார். அதுதான் அவருடைய வேலை. இறந்தவர்களை எழுப்புனா அவர் எல்லாரையும் எழுப்ப வேண்டியதாக போயிடும் இல்லையா? இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, இப்போ தூய்மை ஆகுங்கன்னு குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார். மிகப்பெரிய மகாபாரத சண்டை ஏற்பட்ட பொழுது திரௌபதி அழைத்தார், இறைவா, என்னை இந்த துச்சாதனன் துகிலரித்து கொண்டிருக்கிறான், என்னை இவன்கிட்டேருந்து காப்பாற்றுங்கள் அப்படின்ட்டு. 5000 வருடங்களின் விஷயம் இதுன்றார். இந்த விஷத்தினால தான் அபலைகள் மீது கொடுமைகள் இழைக்கப்படுது. சூப்பர் இல்லையா? இன்றைக்கி பாபா குழந்தைங்க தூய்மையாக இருக்கணும்னு நினைத்தால் கணவன்மார்கள் அடித்து தொல்லைப்படுத்துகிறாங்க, வீட்டை விட்டு வெளில போன்றாங்க, இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் வருது. இது ஒரு பக்கம். அடுத்தது இதே காமத்தினால தான் பல பாலியல் குற்றங்களும் நடக்குது. அங்கேயும் அபலைகள் மீது கொடுமைகள் இழைக்கப்படுது. ஸோ ஆண்கள் மட்டும் இல்லை, பல பெண்கள் கூட அதே மாதிரி விகாரம் இல்லாமல் இருக்க முடியாதவர்களாக இருக்கிறாங்க. அவர்களுக்கும் கூட சூர்பனகை, பூத்தனா அப்படின்லாம் பேரிடப்பட்டிருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்க விகாரம் இல்லாமல் இருக்க முடியாதவர்கள். யார் இந்த காம விஷத்துக்காக கஷ்டங்களை கொடுக்குறாங்களோ அவங்கள தான் கம்சன், ஜராச்சந்தன், சிசுபாலன் இப்படியெல்லாம் பேர் வைக்கிறாங்க. இவர்கள் அனைவரும் விநாசத்தை அடையவே வேண்டியிருக்கும். இந்த நேரம் அசுரத்தனமான ராவண ராஜ்யம் இருக்குது. பிறகு ஈஸ்வரிய ராஜ்யம் ஏற்படும். ஸோ இப்போ இருக்கிற இந்த அசுரத்தனமான ராவண ராஜ்யம் அழிந்து ஈஸ்வரிய ராஜ்யம் ஏற்படும், சொர்க்கம் வரும். 84 பிறவிகளை நாம் எப்படி எடுக்கிறோம் அப்படின்னு இந்த முழு சக்கரத்தையும் நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க. விகாரத்தில் செல்லும் பொழுது இது மறந்து விடுகிறது. விகாரத்தின் செல்பவர்களின் முகமே வெளிரி போய் விடுகிறது இல்லை? ஏன்னா விகாரம்ன்றது ஒரு மயக்கம். எல்லா விகாரமுமே மயக்கம் தான். அதில் காமம் மயக்கத்தின் உச்சம். அப்போ இந்த ஞானமெல்லாம் புத்தியை விட்டு போயிடும். ஏன்னா இது புத்தியில் இருந்தால் காமத்தில் விழ மாட்டாங்க இல்லையா? அதனால தான் சொல்கிறார், விகாரத்தில் செல்லும்போது இது மறந்து விடுகிறது. விகாரத்தில் செல்பவர்களுடைய முகமே வெளிரி போய் விடுகிறதுன்றார். தாமே அதை உணர்கின்றனர், நாம் என்ன காரியம் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. பாபா சொல்கிறாரு, குழந்தைகளே, இந்த விஷமான சாக்கடையில் சென்று விடாதீர்கள். இது உங்களுக்கு முதலிடை கடை வரை துக்கம் தரக்கூடியது. இதில் விழாதீர்கள் அப்படின்னு பாபா சொல்கிறார். நாம் கேட்குறோம். ஆனால் மற்றவர்கள் என்ன சொல்ல, இப்படி சொல்கிறது கடவுளே கிடையாது, போடான்ட்டு போயிடுவாங்க. அதுதான் மற்றவர்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். நாம் கடவுள் சொல்கிறாருன்னு அந்த நிச்சய புத்தியில் காமத்தை விடுறோம். அவங்க காமத்துக்காக கடவுளை விட்டுடுறாங்க. ஸோ அதனால் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் இதுதான் துக்கம் கொடுக்குது. அதனால் இந்த காமத்தில் விழுந்துடாதீங்கன்னு பாபா சொல்கிறார். அதனால் நாங்கள் ஒருபோதும் விகாரத்தில் செல்ல மாட்டோன்னு உறுதிமொழி எடுங்கள். பாபா கிட்ட சத்தியம் பண்ணுங்கள். பகவானுடைய மகா வாக்கியம், காமம் மிகப்பெரிய எதிரியாகும். ஸோ எல்லா படத்துலேயும் முதல்ல இதை எழுதுங்க.
ஞானக்கடல் பதித்த பாவனர் ஞானத்தை வழங்கும் வள்ளலாகிய சிவபகவானுடைய மகா வாக்கியம்னு எழுதுங்க. இல்லையா? காமம் மிகப்பெரிய எதிரி அப்படின்னு மொட்டையாக போட்டால் நீ என்ன காமம் இல்லாமலே பிறந்துட்டியான்னு கேட்பாங்க. உங்கள் அப்பா அம்மா இப்படி நினச்சிருந்தா நீ பிறந்திருக்க முடியுமான்னுவாங்க. அதனால் இது சொல்கிறது கடவுள்னு போடணும். அது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஞான கடல் அவருக்கு முன்னாடி நம்மக்கிட்ட இருக்கிறது ஞானமா? பதித்த பாவனர், தூய்மை ஆக்கக்கூடியவர் கொடுக்குறார் இந்த ஞானத்தை. கேட்குறது கேட்காது உங்கள் இஷ்டம். ஸோ இன்னொரு விஷயம், ஞானக்கடல் பதித்த பாவனர் ஞானத்தை வழங்கும் வள்ளலாகி சிவபகவானுடைய மகா வாக்கியம்னு போட்டிங்கன்னா கிருஷ்ணருடைய பேர் மறைஞ்சிடும். நமக்கு கீதையுடைய பகவான் அமர்ந்து இதை சொல்லி கொடுக்குறாருன்னு சொல்லுங்கள். ஆக்சுவலாக சத்யசாய் பாபா, புட்டபர்த்தி சாய்பாபா இருக்கார் இல்லையா, அவர் ஒரு தடவை சொன்னாராம், சிவகீதைன்னு, கீதையில் நிறையா இருக்குது, அதில் சிவகீதைன்னு ஒன்று இருக்குது தெரியுமான்னாராம். ஸோ அவர் மூலமாக இது வெளிப்பட்டிருக்கா அல்லது உண்மையிலே அப்படி ஒன்று பக்தி மார்க்கத்திலே இருக்குதான்னு தெரியல. ஸோ இதுதான் உண்மையான கீதை இல்லையா? நமக்கு கீதையின் பகவானே நேரடியாக உட்கார்ந்து இதை சொல்கிறார், இந்த ஞானத்தை. ஸோ இறைவனே நேரடியாக கொடுக்குற ஞானத்தை தான் நாம் அடையிறோம். பகவான் தான் புது உலகத்தை ஸ்தாபனை பண்ணுறாரு. அப்போ பழைய உலகம் விநாசமாகுது. ருத்ர ஞான யஜ்யம் அல்லவா? சிவபாபா தான் ஒரிஜினலான பேர். ருத்ரன்னு இவங்க வச்சிட்டாங்க. ஏன்னா ருத்ர பாபான்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. பம்பாயில், இப்போ மும்பை இல்லையா, ஸோ மும்பையில் பபுல்நாத்தின் கோயில் இருக்குது. பபுல் அப்படின்னா முள்ளுன்னு அர்த்தம். அப்போ பபுல்நாத்ன்ற பேர் ஏன் வச்சுட்டாங்க தெரியுமா? முல்லை மலராக்குபவர்னு அர்த்தம். இதை யாருமே புரிஞ்சுக்கிறது கிடையாது. உருவம் சிவபாபாவுடையது தான். ஸோ பபுல்நாத்ன்றது சிவன் கோயில் போல் இருக்குது. மற்றபடி பல பேரை வச்சுட்டாங்க. பபுல்நாத், போலாநாத், அது இதுன்ட்டு பேரை நிறைய வச்சுருக்குறாங்க. இங்கே கூட இந்த ஈஸ்வரன் அந்த ஈஸ்வரன் வைப்பாங்க இல்லையா? சிவபாபா தான் முள் நிறைஞ்ச காட்டை மலர் நிரம்பிய தோட்டமாக மாற்றுறார். அதனால தான் அவர் பேர் பபுல்நாத். அவர் தான் உங்களுடைய பாபா அப்பா. அவருடைய பேர் சிவன். சிவபரமாத்மாய நமக, பிராமண தேவி தேவதாய நமக அப்படிங்கிற வார்த்தைகள் முற்றிலும் தெளிவாக இருக்குதுன்ற. சிவனை மட்டும்தான் பரமாத்மான்றாங்க. மற்றவங்களாம் சொல்லும்போது தேவி தேவதாய நமக அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இப்போ அந்த பரமபிதா பரமாத்மாவே உட்கார்ந்து இந்த பிரம்மா உடல்ன்ற ரதத்தின் மூலமாக நமக்கு புரிய வைக்கிறார். லௌகீக தந்தை குழந்தைங்களை பார்த்து, குழந்தைங்களே நம்முடைய குலத்துக்கு கலங்கத்தை ஏற்படுத்தாதீங்க, அந்த மாதிரி எந்த கெட்ட காரியமும் செய்யாதீங்கன்னு சொல்கிற மாதிரி தான் நம்ம பாபாவும் சொல்கிறார். நம்ம குலத்துக்கு எப்போ கெட்ட பேர்? விகாரத்தில் ஒருபோதும் செல்லக்கூடாது. யார் கூடவும் மற்றவர்களோடு தான் காமத்தில் ஈடுபடக்கூடாதுன்றது மற்ற மதத்தில் சொல்லுவாங்க. இங்கே கணவன் மனைவி இடையே கூட காமம் இருக்கக்கூடாது. அதுவே நம்ம குலத்துக்கு களங்கம்தான். தூய்மை அடையாமல் சொர்க்கத்தில் உயர்ந்த பதவி அடைய முடியாது. ஸோ தூய்மை ஆக மிக உயர்ந்த வருமானத்தை நீங்கள் சம்பாதிச்சுட்டு இருக்கிறீங்கன்றதை புரிஞ்சுக்கணும். மற்றவர்கள் தூய்மை இழக்க வருமானத்தை இழந்துட்டு இருக்கிறாங்க. சிலர் கோடீஸ்வரராக இருக்கலாம், பெரிய பெரிய மாளிகைகள் கட்டிகிட்டு இருக்கிறாங்க, அதுக்கு லட்சக்கணக்கான பணத்தை செலவு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அது எல்லாமே நேரத்தையும் பணத்தையும் வீணடிக்கிற மாதிரி அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க.
ஏன் வீணடிக்கிற மாதிரி? ஏன்னா அது அடுத்த ஜென்மத்தில் அவங்க அனுபவிக்க போகிறதில்ல, எல்லாம் மண்ணோட மண்ணாக ஆக போகுது. இப்போ அதுக்காக அவ்வளோ செலவையும் நேரத்தையும் வீணாக்குறாங்களே. அதுக்கு பதிலாக அவங்களுடைய நேரத்தையும் பணத்தையும் ஈஸ்வரிய சேவையில் பயன்படுத்தினாங்கன்னா 21 ஜென்மத்துக்கு வரப்போகுது இல்லையா? மற்றபடி இங்கே இருக்கக்கூடிய கோடிக்கணக்கில் சேர்த்து வைக்கிறாங்கன்னா அது எதுக்குமே உதவ போகிறது கிடையாது, எல்லாமே அழிஞ்சிடும். ஸோ இன்னும் உலகம் 10,000 வருஷம் 12,000 வருஷம் இருக்கும்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் மரணமும் உங்கள் முன்னாடி தலை மேலே உட்காந்துட்டு இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லை? தூக்கு மேடையில் இருக்கிறவனுடைய உயிர் எவ்வளோ நேரம் இருக்கும்? 1 செகண்டு தான். அந்த மாதிரி தான் அதுதான் தலைக்கு மேலே இருக்குதுன்னா அதான் அர்த்தம் இல்லையா? அப்படி இருக்குது. ஸோ கொஞ்ச காலத்துக்குள்ளே இந்த நிலநடுக்கம் முதலியவற்றால் எல்லாமே மண்ணோடு மண்ணாக போகுது. ஸோ இப்போ நிறையா கேரளாவில் நிறைய இடத்துல ஃப்ளட்டு, நிலச்சரிவு எல்லாமே பார்க்குறோம். ஜப்பானில் நிலநடுக்கம் பார்க்குறோம். நிலநடுக்கம் முதலியவற்றால் எண்ணற்றவர்கள் இறந்து போவார்கள். இப்போ விநாசம் ஆகத்தான் போகுது. விநாசத்தின் காட்சியும் ஸ்தாபனையின் காட்சியும் நீங்கள் பார்த்துருக்கிறீங்க. ஸோ அதை பிறகு இந்த கண்களாலும் பார்க்க போகிறீங்க இல்லை? உலகம் அழிகிறதையும் பார்ப்பீங்க, பிறகு சொர்க்கத்தையும் பார்ப்பீங்க. சொர்க்கத்தை வேறு உடம்பு எடுத்து பார்ப்பீங்க. ஆனால் ஜஸ்ட்டு காட்சியாக பார்த்ததை நேரடியாக பார்க்க போகிறீங்கன்றார். பக்தி மார்க்கத்தில் எதோ பண்ணுறாங்க சொர்க்கத்துக்கு போகணுன்ட்டு, ஆனால் யாரும் சொர்க்கத்துக்கு போக முடியாது. ஞானம் இல்லாமல் சத்கதி ஏற்படவே முடியாது. மற்றபடி அவங்க பண்ணுறதெல்லாம் பக்தி மார்க்கத்தில் விளையாட்டு பொம்மைகள், பொம்மை விளையாட்டு விளையாண்டுட்டுருக்குறாங்க, அவ்வளோதான். நல்லது. அற்புதமான முரளி கொடுத்த இனிமையிலும் இனிமையான அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, குலத்துக்கு களங்கம் விளைவிக்கிற எந்த கெட்ட செயலையும் செய்யக்கூடாது. தூய்மை அடையிறதுக்கான உறுதிமொழி தனக்குத்தானே செஞ்சுக்கணும். உங்களுடைய நேரம் பணம் எதையும் வீணாக்கக்கூடாது, வீணாக இழக்கக்கூடாது. மலர்கள் நிறைந்த தோட்டத்துக்கு போகணுன்னா உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய விகார முட்களை நீக்க வேண்டும். வரதானம்: அலௌகிக விளையாட்டு மற்றும் பொம்மை விளையாட்டை விளையாடிக்கொண்டு சதா சக்திசாலியாக ஆகக்கூடிய ஆடாத அசையாதவர் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம்: அலௌகிக வாழ்க்கையில் மாயாவுடைய தடை வர்றது கூட ஒரு விளையாட்டு தான். எப்படி உடம்புடைய சக்திக்காக விளையாடுறோமோ அதே மாதிரி அலௌகீகமான இந்த யுகத்தில் பிரச்சனைகளை பொம்மை விளையாட்டுன்னு புரிஞ்சுக்கிட்டு இந்த அலௌகீக விளையாட்டை விளையாடுங்க அப்படின்னு சொல்கிறார். அதில் விளையாடுனா உடம்புக்கு ஹெல்த்துன்னு சொல்கிறாங்க இல்லை அலௌகீகத்தில். அது மாதிரி இது அலௌகிக வாழ்க்கை, ஆன்மீக வாழ்க்கை. இதில் மாயாவோட விளையாடுறது மனசுக்கு ஆரோக்கியம். இதில் மாயாக்கிட்ட ஜெயிக்கணும், தோக்கக்கூடாது. ஸோ அதனால் பிரச்சனைகளை ஒரு பொம்மை விளையாட்டுன்னு புரிஞ்சுக்கோங்கன்ற, விளையாட்டுன்னு புரிஞ்சுக்கோங்க. அப்போ பிரச்சனை தெரியாது. அது மிகப்பெரிய சீக்ரெட் இல்லை. விளையாட்டுன்னு புரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு குஷி ஆகிடும். இதில் பயமோ பீதியோ அடைய வேண்டும். அரசியல்வாதிகள் பாருங்களாம், இல்லை எவ்வளோ பவர் எல்லாம் இருக்குது, அது முடிஞ்ச உடனே பார்த்தா அவங்க மேலே கேஸ் போடுவாங்க, என்னென்னமோ நடக்கும், பிடிச்சி ஜெயிலில் கூட போடுவாங்க. ஆனால் அவங்க அது ஒரு விளையாட்டாக நினைக்கணும். அப்படி நினைக்கிறவங்க தான் அதில் இருக்க முடியும். ஸோ இதில் பயமோ பீதியோ அடைய வேண்டாம். நமக்கு அப்படியெல்லாம் ஆக போகிறது கிடையாது. பட் மற்ற விஷயங்களை கண்டும் நீங்கள் பயப்படக்கூடாது, பீதி அடையக்கூடாது.
எல்லா சங்கல்பங்களையும் பாபா கிட்ட சமர்ப்பிச்சிடுங்க. அப்போ மாயா ஒருபோதும் போரிட முடியாது. எந்த எண்ணம் வந்தாலும் டக்குன்னு பாபாட்ட கொடுத்துட்டு அப்படியே நீங்கள் பாபாயை நினைவில் மூழ்கிடுங்க. அப்போ மாயா எப்படி போரிடும்? தினமும் அமிர்த வேளையில் சாட்சியாளராகி சர்வ சக்திகள்னால் உங்களை அலங்கரிச்சுக்கும் பொழுது ஆடாத அசையாதவராக இருப்பீங்க. அமிர்த வேலையை சக்திகளை நிரப்பிக்கிற வேலை. அதனால் எந்த சக்தி வேணுமோ அந்த ஸ்வமானத்திலே ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நாள் முழுவதுமே. அப்போ தான் அந்த ஆடாத அசையாத நிலையை அடைய முடியும். அந்த வரதானம் உங்களுக்கு பிராப்தி ஆகும். மொத்தத்தில் இது ஒரு விளையாட்டு. அந்த விளையாட்டு விளையாடுறதுக்கு தேவையான சக்தியை நிரப்பிக்கணும், அவ்வளோதான். இல்லை ஒரு விளையாட்டு விளையாடும்போது அதுக்கேற்ற ட்ரெஸ் போடுவாங்க. ஸ்விம்மிங்னா ஒரு மாதிரி ட்ரெஸ்ஸு, கராத்தேனா ஒரு மாதிரி ட்ரெஸ்ஸு. அந்த மாதிரி இங்கே சக்தின்ற ட்ரெஸ்ஸு போட்டுக்கணும். அதான் முக்கியமான விஷயம். அப்போ இது ஒரு பொம்மை விளையாட்டு மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுன்ற. பயப்பட மாட்டீங்க, பயப்படக்கூடாது. பாபாட்ட ஒப்படைச்சிடுங்க. பயம் வர மாதிரி எண்ணம் வருது, அப்படியே பாபாட்ட கொடுத்துடுங்க. நீங்கள் பாட்டுக்கு சக்தியை நிரப்பணும், அவ்வளோதான். சக்தியை நிரப்பிட்டாருங்க. அப்போ எதுக்கும் ஆடாத அசையாதவராக இருப்பீங்க. அந்த வீண் எண்ணமே வர விட மாட்டேங்க. ஐயோ இப்படி ஆச்சுன்னா என்ன ஆகிடும், அப்படி ஆச்சுன்னா என்ன ஆகிடும். டக்குன்னு பாபாட்ட கொடுத்து முற்றுப்புள்ளி வச்சுடுங்க. அதுக்கு தான் அமிர்த வேலையில் எண்ணத்தை எல்லாம் பாபாட்ட கொடுத்துட்டிங்கனாலே சாட்சி ஆகிடுவீங்க. எந்த சக்தி வேணுமோ அந்த சக்தியை மட்டும் நிரப்பிக்கோங்க. இப்போ எது நடந்தாலும் ஆடாத அசையாதவராக இருப்பீங்க. செம பவர்ஃபுல் வரதானம் ஸ்லோகன். உலகியல் விஷயங்கள் அது எந்த விதமாக இருந்தாலும் அதை கேட்குறதோ அல்லது மற்றவங்கக்கிட்ட சொல்கிறதோ கூட உங்களுக்குள்ள குப்பையை சேர்த்துக்கிறது அப்படின்னு சொல்கிறார். அது உண்மைதான் இல்லையா? பாபா இவ்வளோ சொல்கிறாரு. ஆனால் ஒரே ஒரு குப்பை விஷயத்தை கேட்டுட்டு தூங்குங்க, காலைல அதான் ஞாபகம் வரும். அப்போ எந்தளவுக்கு ஆழமாக அது மைண்டுக்குள்ளே பதிவாகுது பாருங்கள். அதனால தான் உலகில் விஷயத்தை பார்க்காதீங்க, கேட்காதீங்க, நினைக்காதீங்க, சொல்லாதீங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். அவ்யக்தேஸ்வரா தூய்மையற்ற விதையை கூட முடிச்சுட்டு சம்பூர்ண தூய்மை ஆகுங்கள். அதுக்கு விளக்கம் பாப்தாதாவுடைய முக்கியமான கட்டளை என்ன தெரியுமா? நிரந்தர நினைவில் இருங்க. அதான் முக்கியமாக. இந்த நேற்று முரளி ஃபுல்லாக அதான் சொன்னார் இல்லையா, நிரந்தரமாக இருக்கணும். அதான் முக்கியமான கட்டளையே. எழுந்தாலும் உட்கார்ந்தாலும் நடந்தாலும் பாபாவுடைய நினைவு கட்டாகாமல் பார்த்துக்கணும். மனம் சொல் செயலால் தூய்மையானவர் ஆகுங்க. எண்ணத்தில் கூட அசுத்தம் இல்லாமல் இருக்கிறது தான் சம்பூர்ண தூய்மைன்னு சொல்லப்படுது. எண்ணத்தில் கூட வரக்கூடாது. வார்த்தையில் செயலில் மட்டும் இல்லை, எண்ணத்தில் கூட வரக்கூடாது. அதுதான் சம்பூர்ண தூய்மைன்னு சொல்லப்படுது. ஒருவேளை எண்ணத்தில் கூட அசுத்தமான அந்த பழைய சமஸ்காரங்கள் வருது, வீண் சங்கல்பங்கள் வருது, அல்லது கனவுல வருது, அழுக்கான எண்ணங்கள் அல்லது சங்கல்பங்கள் அல்லது சமஸ்காரங்கள் கனவுல வருது அப்படின்னா கூட சம்பூர்ண தூய்மைன்னு சொல்ல முடியாது. எண்ணத்துலேயும் வரக்கூடாது, கனவுலேயும் வரக்கூடாது. அழுக்கான சமஸ்காரமோ அழுக்கான எண்ணமோ, அப்போ தான் சம்பூர்ண தூய்மைன்னு சொல்ல முடியும். அதனால் பாபா சொல்கிறாரு, தூய்மையாக இருங்க, யோகியாக இருங்க. பவித்ர பவ, யோகி பவ. இதுதான் முதல் பாடம். இந்த முதல் பாடத்தை சொரூபத்தில் கொண்டுட்டு வாங்க. உயிரே போனாலும் தூய்மை இழக்க மாட்டேன், பாபாவை மறக்க மாட்டேன், பாபா நினைவை மறக்க மாட்டேன். இது சொரூபத்தில் இருக்கணும். அப்போ தான் உங்களை தந்தைக்கு சமமானவர், தந்தையின் அருகில் வருவதற்கான அதிகாரின்னு உங்களை சொல்ல முடியும். பாபாவுக்கு சமமாகணும்னா தூய்மையாகணும், யோகியாக இருக்கணும், எந்த அழுக்கும் இருக்கக்கூடாது. ஓம்
ஓம் சாந்தி. செம்ம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.